டைமெட்ராடான் டைனோசார் வந்து 280 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. இது அமெரிக்காவில் டெக்சாஸ் மாநிலத்தில் ஒக்லஹோமா ஸ்டேட்லலாம் வந்து இதோட ஃபாசில்ஸ் கிடச்சிருக்குது. இது 3 மீட்டர்ஸ் லாங் நீளம், அப்புறமா 250 கிலோ வெயிட் இருக்கும். இது முதுகில் பெரிய துடுப்பு இருக்குது. அது மூலியமாக ரத்த குழாய்களில் வந்து ரத்தம் போகும்போது எய்தர் உடம்பு வந்து ஹீட் ஆகும், இல்லாட்டி கோல்ட் ஆகிவிடுறாங்க. இது எட்வர்ட் டிங்கர் டோப்புன்றவர் தான் இவருக்கு இது பேர் கொடுத்துருக்காரு. கெலிடோசாரஸ் இது வந்து உடம்பு நிறைய ஆர்மர் சேஃப்டி பிளேட்ஸ் இருக்கக்கூடிய பிளான்ட் ஈட்டிங் டைனோசாரு. இதுக்கு சின்ன தலையும் பல்லெல்லாம் வந்து இளம இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து அரிசோனா மற்றும் இங்கிலாண்டில் இதில் ஃபாசில்ஸ் கிடச்சிருக்குது. பிளான்ட் ஈட்டிங் டைனோசார். யூரோப்பில் அதிகமாக பார்க்கக்கூடிய பிளாட்டியோசாரஸு ஃப்ளாட் லிசர்ட் சொல்கிறாங்க. இது வந்து 222 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி வாழ்ந்தது. ட்ரையாசிக் பீரியடில் 700 கிலோ இருக்கும். பிளான்ட் ஈட்டிங் டைனோசருங்க இது. வெஸ்டர்ன் கொலராடோ அமெரிக்காவில் இதோட ஃபாசில்ஸ் கிடச்சிருக்கு. பிராக்கியோசாரஸு குட் டைனோசர் படத்தெலாம் பார்த்துருப்பா. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டைனோசர். ரொம்ப நீளமானது, 26 மீட்டர் லாங்கு, 16 மீட்டர் ஹைட்டு. மூக்கில் இருக்கிற துவாரம் வந்து தலைக்கு மேலே இருக்கிறதாகவும் முன்னங்கால்கள் வந்து ரொம்ப உயரமாக இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இது ஸ்டெகோசாரஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச டைனோசாரு. இது முதுகு ஃபுல்லாக பிளேட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 156 மில்லியன்ஸ் முன்னாடி இருந்தது. வார்மிங் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இந்த ஃபாசில்ஸ்லாம் கிடச்சிருக்குது ஸ்டெகோசாரஸ்ங்க. சைனா, தாய்லாண்ட்லாம் பார்க்கக்கூடிய டைனோசாரு சிட்டிகோசாரஸ். ஃபாசில்ஸ் அங்கேருந்து கிடச்சிருக்கு. இது பேரட் லிசர்டும் பேர் இருக்குது. ஃபாஸ்டஸ்ட் ரன்னருங்க. $80 கிலோ, 1.2 மீட்டர்ஸ் ஹைட்டு, ஃபாஸ்டஸ்ட்டு ரன்னருங்க. ஓவி ராப்டர் எக் ராபர், முட்டையை திருடக்கூடிய இது. 35 கிலோவும் 2.5 மீட்டர் நீளமும் இருக்கக்கூடியது. 88 இயர்ஸ் முன்னாடி வாழ்ந்தது. மங்கோலியாவில் இருக்கிற கோபி டெசர்ட்டில் இது காணக்கூடியது. இது வந்து பிளான்ட்ஸும் சாப்பிடும், மற்ற அனிமலோட ஃப்ளஷையும் சாப்பிடக்கூடியது. ஓம்னிவோர். எல்லாருக்கும் பிடிச்ச டீரெக்ஸுங்க. பெரிய டைனோசார் 85 to 65 மில்லியன்ஸ் முன்னாடி வாழ்ந்தது. 12.4 மீட்டர்ஸ் லாங்கு, 6 மீட்டர்ஸ் டாலு. முன்னாடி 2 கிளா லைட் ஃபிங்கர்ஸ் இருக்கும். இது வந்து அமெரிக்காவில் இந்த ஃபாசில்ஸ்லாம் கண்டறியப்பட்டது. கோரித்தோசாரஸ் இது வந்து ஹெல்மெட் ட்ரெஸ்ன்றாங்க. வாய் வந்து வாத்து மாதிரி ஒரு அழகு இருக்கிறதாகவும் தலையில் வந்து ஹெல்மெட்டாக இருக்க மாதிரி சொல்கிறாங்க. 9 to 10 மீட்டர்ஸ் லாங்கு, 2 மீட்டர்ஸ் ஹைட்டு. பிளான்ட் ஈட்டிங் டைனோசார்னால இது தலையில் வந்து கிறிஸ்ட் மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து கூலிங்காகவும் யூஸ் ஆகுது. அங்கே நாஸ்ட்ரல்ஸும் இருக்குது. ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடியது. நீங்கள் பார்க்குற இந்த எல்லா எக்ஸிபிட்ஸுமே நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கொடிஷியா அந்த ஏர்போர்ட் போகிற பக்கத்தில் ஒரு ரீஜனல் சயின்ஸ் சென்டர் இருக்குங்க. அங்கே தான் இங்கே எல்லாவோட அனிமல் டிஸ்பிளேயும் வச்சுருக்காங்க. இந்த டைனோசரோட பொம்மைகள் வச்சுட்டு க்ளீன் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. கேலிமஸ் இது வந்து சேவலை வந்து மெமிக்ரி பண்ணுங்களாம். சின்ன தலை இருக்குமா, பிரெயின் வந்து பெருசாக இருக்குமா, நல்ல விஷன் இருக்குமா, ஃபாஸ்ட் ரன்னிங்காக. இது ரெண்டுமே சாப்பிடுமா. பிளான்ட்ஸும் சாப்பிடுமா, சின்ன சின்ன பூச்சி வகைகள் அனிமல்ஸும் சாப்பிடும், மற்ற முட்டைகளும் சாப்பிடுன்றாங்க. கிட்டத்தட்ட 440 கிலோ இருக்கக்கூடிய இதை வந்து மங்கோலியாவில் ஃபாசில்ஸாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ரிச்சன் பால்ப்ஸான்ற பேலியன்டாலஜிஸ்ட்னால் ஃபாசில்ஸ் பற்றி படிக்கிறவங்க இதுக்கு இந்த பேர் கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட 1.6 மீட்டர்ஸ் ஹைட் இருக்கும் இந்த டைனோசார். அடுத்து நம்ம வந்து அனட்டோசாரஸ் இந்த டைனோசாரை பற்றி பார்க்க போகிறோம். இதோட விசேஷமே இதோட அழகு தாங்க. இது அழகுனா பியூட்டிஃபுல்ஸ் இல்லை, தமிழில் அழகுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பறவையோட பீக் அதை வச்சு தான் சொல்கிறோம். நீங்களே பாருங்கள் இது எப்படி வந்து இதோட பீக் அம்சம் இருக்குன்னு. இதோட டைனோசரோட பொம்மை வச்சே நம்ம ஈஸியாக நம்ம வந்து படிச்சிக்கலாம்.
க்ளீனாக இருக்குது, எக்ஸ்ப்ளனேஷனோட க்ளீனாக பாருங்கள். அதில் வாய் பாருங்கள், அதோட பில் எப்படி ஷேப்பில் இருக்குது டைனோசரோட இதுன்னு. நீங்கள் தேடிட்டு இருந்த டைனோசர் வந்தாச்சுங்க, ட்ரைசெராடாப்ஸ். சில சமயம் இந்த டைனோசர்ஸ் பார்த்தா நாமளே ரைனோசரஸ் தான் நம்ம டவுட் ஆகிருக்கும். ஆனால் அது இல்லை. இது வந்து ஹெர்பிவோர் தான். கனடாக்கும் அமெரிக்கா நடுவில் காணப்பட்டிருக்கு இதோட ஃபாசில்ஸு. இது பார்த்தீங்கன்னா 12 டன் வரை வெயிட் இருக்கும். 65 மில்லியன் ஆண்டுகள் முன்னாடி வாழ்ந்தது. 3 மீட்டர் டால்னஸ் மற்றும் இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 9 மீட்டர்ஸ் இருக்குன்றாங்க. 9 மீட்டர்ஸ்னால் ரஃபாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். 27 அடி நீளங்க, செம பெருசு. இதெல்லாம் பொம்மையாக விளையாடும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். சினிமாவில் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம் வரும். கடவுளோட படைப்பில் இதுவும் ஒன்று. ஆங்கிலோசாரஸ் ஆர்மர் டைனோசர். ஆர்மர்னால் முதுகில் கவசமாக இருக்குது பாருங்கள், முள்ளா. இது 65 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தது. கனடா கிட்ட ஃபாசில்ஸ் கிடச்சிருக்கு. இதை சாப்பிட்றது மற்ற டைனோசருக்கு ரொம்ப சிரமமான விஷயம். ஆனால் இவ்வளோ ஸ்ட்ராங் ஆர்மர் இருக்குது. 10 மீட்டர்ஸ் நீளம், 1.2 மீட்டர்ஸ் ஹைட்டு, 4 டன் எடை. இதோட ஆர்மரோட அந்த வாளால் அடி அடித்தா மற்ற டைனோசரோட நிலமை என்னென்னு யோசித்து பார்க்க முடியல. டிஃபென்ஸ் ஒன்று எப்படி அருமையாக இருக்குது பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இதோட ஃப்ரண்ட் வியூ பாருங்கள். கொஞ்சம் பார்த்தோம்னா நம்மளாம் நோக்கி சார்ஜ் பண்ணி ஓடி வர மாதிரியே இருக்கும். அவ்வளோ ரியலிஸ்டிக்காக வச்சுருக்காங்க. நீங்களும் இதெல்லாம் கற்றுக்கோங்க. நிறைய விஷயம் எக்ஸ்ட்ரா கற்றுக்கலாம். உள்ள சயின்ஸில் நிறையா இருக்குது. குழந்தைகள் கூட்டம் தான் ரொம்ப பிடிக்கும். நன்றி, வணக்கம்.